இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிகினர்ஸ் கூட இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணலாங்க. அந்த மாதிரில ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். ஒரு டயர்டாக இருக்குது, டக்குன்னு நல்லா ஒரு சிம்பிளாக வைக்கணும், ருசியாகவும் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம ஒரு சாதம் எடுத்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணிடலாங்க. அந்த மாதிரி லஞ்ச் மெனு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த வெண்டைக்காய் வறுவலும் மோர் குழம்பும் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் வெண்டைக்காய் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சிறிய ஜீரகம் பொடிச்ச தூள், வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 3 பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் ஓரளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கேன். இனி நம்ம லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம்லேருந்து நம்ம மாறி மாறி தீயை குறைச்சி வச்சு கூட்டி வச்சு நீங்கள் வதக்கி விட்டு எடுத்துக்கணும். வெண்டைக்காய் வறுவலை கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய அருமையான வெண்டைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க சாதம் அடிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் கட்டி தயிர் எடுத்துகிட்டு நான் உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் நான் அடித்து எடுத்துருக்கேன். ஸ்பூனில் உப்பு போட்டுட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் இப்போ இதில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, காரத்துக்கு மிளகாய், சின்னதாக ஒரு வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட தக்காளி எவ்வளோ மோர் குழம்பு வைக்கணுமோ அதுக்கு தக்கன தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. ஏற்கனவே மோர்லேயும் நம்ம தயிர்லேயும் உப்பு போட்டுருக்கோம். இதில் கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நமக்கு எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. நம்ம கொலைய வதங்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒன்று அப்படியே நம்ம வதங்கின மாதிரி வதக்கி எடுத்தால் போதும், வெந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டைப்பில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மோர் அடித்து வச்சு பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்து விட்டு சேர்ந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நீங்கள் கலந்து விட்டாலே போதும். நமக்கு சூடு ஏறினாலே போதும், அவ்வளோதான். அருமையான சாதம் அடித்து நீங்கள் வெளியில் போயிட்டு டக்குன்னு ஒரு லஞ்சு ரெடி பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு வெண்டைக்காய் வறுவலும் ஒரு மோர் குழம்பும் வச்சு அழகாக எக்ஸ்ட்ரா நீங்கள் சைடிஷ் பிட்டு வைக்கிறதெல்லாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க. முட்டையோ எதுனாலும் அருமையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதமும் வடிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு அருமையாக சிம்பிளாக டக்குன்னு ஒரு பிகினர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஒரு டக்குன்னு நமக்கு ஒரு டயர்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு ரெடி பண்ணலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோலாம் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.